ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸில் இந்த ரீடிங் எடுக்க போகிறோம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்காக. இது லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன், சரியா? உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு அவர் நம்பர் 44455. ஓகேவா? இந்த வீடியோ ப்ரோக்ராமோட எண்டிங்கில் உங்களுக்கு எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் மனதில் இருந்தால் நீங்கள் அந்த கேள்விகளை ஏஞ்சல் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏஞ்சல் உங்களுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம், சரியா? ஓகே, இப்போ இந்த ரீடிங் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற நபர்களுக்கானது. உங்கள் நபர் உங்ககிட்ட திரும்ப ரீயூனியன் பண்ணுவாங்களா? உங்கள் நபர் உங்ககிட்ட வேறு ஏதாவது விஷயங்கள் உங்ககிட்டேருந்து மறைக்கிறாங்களா? உங்ககிட்டேருந்து ஏதாவது விஷயத்தை வந்து மறைச்சி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? என்ன உங்ககிட்டேருந்து மறைக்கிற ரகசியம் என்ன? திரும்ப இந்த பாண்டிங் வந்து ரீயூனியன் ஆகுமா? ரீயூனியன் ஆகும்பொழுதும் இவங்க வந்து எல்லாமே உணர்ந்து மாறி வராங்களா? இல்லை அவங்களோட பழைய ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவங்க இருப்பாங்களா? அந்த இயல்புகள் மாறாமல் அவங்க எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மனநிலையோடு தான் காலம் ஃபுல்லாக வந்து இருப்பாங்களா? அந்த மாதிரி அவங்களோட அந்த குணாதிசயங்களில் சேஞ்சஸ் இருக்குமா? சரியா? உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்களா? அந்த மாதிரி கோணத்துலேயும் இந்த ப்ரெடிக்ஷன் எடுக்கலாம். பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து லவர் ஆரக்கல் கார்டில் எடுக்கலாம் மெசேஜ். இதிலேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டேரோட்டில் பார்த்து தரேன். இது வந்து கலெக்டிவ் ரீடிங். உங்கள் நம்பர் திரும்ப ரீயூனியன் பண்ணுவாங்களா கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து விழுது. நிறைய கார்ட்ஸ் வந்துருக்கு. ஏஞ்சல் நிறைய மெசேஜ் வச்சுருக்கார். கலெக்டிவ் பார்க்குற செல்லங்களே உங்களுக்கு நிறைய மெசேஜ் இருக்குது. ஓம் தாரே தோ தாரே தூரே சோஃபா. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நோ கான்டாக்டில் இருக்கிற நீங்கள் உங்கள் நபர்கிட்ட ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் ரொம்ப பெரிதுபடுத்துகிறீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சிலருக்கு சொல்கிறாரு. ரொம்ப அதை வந்து பெரிய விஷயமாக்கி நீங்கள் கேப் கொடுக்குறீங்க. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலுக்கு, ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேலுக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களோட 2 பேரோட சமநிலை இருக்கணுமாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய அவங்கள வந்து கார்னர் பண்ணணும், அவங்கள வந்து அவங்க பண்ணது தப்பு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அவங்க வந்து காயப்பட்டால் தான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படிங்கிற ஏதோ அந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு எண்ணம் இருக்குது சில பேருக்கு. மன்னிக்க சொல்கிறாரு. உங்களோட ரிலேஷன்ஷிப் 2 பேருக்குமே ஒரு சான்ஸ் இறைவன் டிவைன் கொடுக்குறாங்க. இது வந்து பிரேக் ஆகக்கூடாது, இது திரும்ப ரீயூனியன் ஆகணும், அதனால் ஒரு சான்ஸ் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கார்டு வழியாக சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து நோ கான்டாக்ட் திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஒரு தொடர்கதை போல் இருக்குது. தொடர் ஃபெயிலியர் பார்க்குறவங்க ஒரு சிலர் பார்க்குறீங்க. இந்த 2வது கார்டு வழியாக அதுதான் எனக்கு ரெசனேட் ஆகுது. டிவைன் சொல்ல வராங்க, நீங்கள் அன்புக்கு தகுதியானவர், நீங்கள் அன்பு நிறைஞ்சவர் தான், யூஆர் அ லவபிள் பர்சன், நீங்கள் மற்றவர்களால் விரும்பக்கூடியவர் தான். உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிட்டோ நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு குறைகள், மூதாதையரோட அந்த நெகட்டிவிட்டியோ, இல்லை நீங்கள் ஏதோ பேட் கர்மா பண்ணியிருக்கீங்க, உங்களோட மூதாதையர் ஏதோ பேட் கர்மா பண்ணியிருப்பாங்க, அதனால தான் நம்மளோட இந்த லைஃப் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே சரியாக அமையாமல் போகுது அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம். ஒரு சிலர் வந்து இது தொடர் ஃபெயிலியர், நமக்கு அது வந்து செட் ஆகாது போல் இருக்குது, நம்ம தலைவிதி இதுதான் அப்படின்னு கொஞ்சம் வேறு விதமாகவும் நினச்சி நீங்கள் வந்து நொந்துக்கிறீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க.
ஃபர்தராக வேறு என்ன ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங். கண்டிப்பாக உங்களோட ஃபீலை வந்து உங்களோட நபர் புரிஞ்சுக்குவாங்க. அவருக்கும் அந்த ஃபீல் இருக்குது. சீக்கிரமாக சில பேருக்கு வந்து ரீயூனியன் ஆக போகுதுன்னு சொல்கிறார். சந்தோஷமா? ரீயூனியனுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இருக்க அதே ஒரு மைண்ட் செட்டு, அந்த ஒரு விட்டு கொடுத்துட்டு சரி சேர்ந்து இனிமேல் வந்து பழசை பேசக்கூடாது, நம்ம கொஞ்சம் புரிதலோடு வாழணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் அவங்க கூட இணக்கமாக வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தாட் உங்கள் நபருக்கு கூட இருக்குது. அதனால் இது ரீயூனியன் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு, ஒரு சில சில்லங்களுக்கு இந்த லவ் லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போக போகுது. ரீயூனியன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்கணும். உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ், மற்றவங்க வந்து உதவி செய்ய வர்றாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறார். நீங்கள் வந்து சில பேர் நிறைய அவாய்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் உங்களோட அந்த லவ் லைஃப்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க, கொஞ்சம் பிரேக்கில் இருக்கீங்க. சில பேர் உங்களுக்கு ஒரு வெல்விஷர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக சரி, இது 2 பேருக்கும் வந்து ஏதாவது உதவிகள் இவங்க மூலமாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். கேட்டால் அவங்க செஞ்சு தருவாங்க. ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் எதுவுமே வந்து வாய் திறந்து கேட்க மாட்டேறீங்க. ஒரு சிலர் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பாண்டிங் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். கேளுங்க, ஹெல்ப் கேளுங்க. கேட்காம நிறைய நீங்களாக யோசிச்சுட்டு நீங்களாக காலம் தள்ளாதீங்க. இது ஒரு சிலருக்கு. எஸ், வெரி சூன் clarity, decide what you want so that it comes to you now. சில பேருக்கு வந்து ரீயூனியன் பாசிபிள் சொன்னேன். சில பேருக்கு வந்து நியூ லைஃப் இருக்குது. அந்த பாஸ்ட் லைஃப் டோட்டலாக வந்து மூவ் ஆன் ஆகும். சில பேருக்கு சீக்கிரமே வந்து உங்களோட லைஃப் செட்டில் ஆக போகுது. திருமணத்தில் இது சொன்னோம் இல்லையா, என்கேஜ்மெண்ட் ஒரு ஃபேமிலி அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இது நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்கீங்க, சின்ன சின்ன அந்த தகராறுகள் மனக்கசப்புகள் இருந்தால் எல்லாமே சரியாயிடும். நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வச்சு பேசலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வச்சு பேசலாம். அது நெக்ஸ்ட் லெவலில் வரும்பொழுது சீக்கிரமே உங்களோட இந்த பாண்டிங் வந்து சரியாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களோட பர்சன் உங்கள்கிட்ட சீக்கிரம் வந்து பேசுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு என்ன நினச்சி நீங்கள் உங்கள் நபர் எப்படி இருக்கணும்லாம் உங்களுக்கு ஒரு தாட் இருந்ததோ, எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் உங்கள் நபர் கொடுப்பார். ஓகேவா? சில பேருக்கெலாம் வந்து நீங்கள் சிங்கிள் பேரண்ட், உங்கள் பர்சன் உங்கள் மேலே உண்மையான அக்கறை வச்சுருக்காங்களா, என்னையும் இல்லைன்னா குழந்தைங்கள பற்றி நினைக்கிறாங்களா, அவங்க ஏன் என்னை பற்றி நினைக்க மாட்டுறாங்க, குழந்தைங்கள பற்றி நினைக்கிறாங்களா இல்லையா, இது மாதிரி ஒரு கேள்விகளாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் லெட் கோ பண்ணணும். சில கண்ட்ரோல் இஷ்யூஸ்லாம் நீங்கள் கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், அவரை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் நபரை நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனை அப்படியே விடுங்க. அதுவே வந்து உங்களுக்கு உங்களை வந்து ஒரு நல்ல விதமாக அவர் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கும் காலம் வந்து கண்டிப்பாக அதை வந்து க்யூர் பண்ணும். அன்ஃபோல்டு நேச்சுரலி அப்படின்றாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். நேச்சர் வந்து அதை ஹீல் பண்ணும். நீங்கள் வந்து லெட் கோ பண்ணணும். சில விஷயங்கள்லாம் வந்து ஓவராக நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க. இது ஒரு சிலருக்கு. எஸ், நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு முறையும் இந்த கார்டு நான் இதுக்காகவே இந்த டெக்கை நான் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணேன். சிலங்களே நான் சொல்லியிருக்கேன்ல, ஆகாஷிக் ரெக்கார்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு கார்ட்ஸ் வந்து அப்பப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. ஒரே மாதிரி ஆனால் கார்டு வந்து எப்போவுமே வந்து ஃபிசிக்கலாக எப்போவுமே கார்டு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கார்டு எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் மெசேஜ். கீப் அன் ஓப்பன் மைண்ட். யுவர் சோல்மேட் மே பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் யூஷுவல் டைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்.
ஆக்சுவலி இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, உங்கள் நபர் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி கண்ட்ரோல் எடுக்கிறீங்க, அதை ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சோல்மேட்டாக நினச்சிட்ருக்கிற உங்கள் நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சோல்மேட்டாக இருக்கிறாங்க, பட் ஏன் அவங்களுக்கு நமக்கு கேப் இருக்குது? அதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருப்பாங்க. அவங்களோட ஆம்பிஷன் வேறவாக இருக்கும், கோலு அவங்களோட அந்த இதெல்லாம் வந்து வேறவாக இருக்கும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறவாக இருக்கும். அதனால் அவங்க வந்து நார்மல் யூஷுவல் டைப் கிடையாது உங்கள் நபர். இப்போ இது வந்து சம் பர்டிகுலர் பர்சன், நீங்கள் சோல்மேட் கனெக்ஷன் தான் வேணும்னு சொல்லி அவர் உங்களோட வாழ்க்கை துணையாக உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம். நீங்கள் அவர் எப்படி இருக்காரோ அப்படி அக்செப்ட் பண்ணுங்கள் அவரை. ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இதில் வந்து இந்த நபரை எப்படி நீங்கள் வந்து இந்த சோல்மேட் கனெக்ஷன் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்கன்னா, மேபி அவங்க வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, அந்த ட்வின் ஃப்ளேம் அந்த மாதிரி ஜேர்னியில் கூட நீங்கள் இருக்கலாம். பட் அவங்க ஃபுல் சோல்மேட் கனெக்ஷனில் வராதது. நீங்கள் எதுக்கும் ஒரு இந்த இதில் வந்து அவஸ்தைப்படுறீங்க. இப்போ உங்களோட நபரை ஜட்ஜ் பண்ண முடியல, உங்களுக்கு இந்த நபர் எப்படி இருப்பாருங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியல. அவர் எல்லாரையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷனில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு கணவன் மனைவினா மனைவிக்கிட்டே கணவன் இப்படி தான் இருக்கணும். ஒரு லவ்வர்னால் இப்போ லவ்வராக இருக்கீங்கன்னா ஒரு லவ்வர் வந்து நம்மக்கிட்ட இப்படி தானே பேசணும், அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அந்த மாதிரி ஆப்போசிட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவர் கேரக்டர் அப்படி தான். ஆனால் நீங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களை மேனேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஒரு டாப்பிக்கை பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 எக்ஸாம்பிள் சொல்லி புரிதல் கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசினா அங்கே எடுபடாது. நீங்கள் நிறைய எக்ஸாம்பிளோ நிறைய சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு பதிலாக நீங்கள் சரிங்க நீங்கள் செய்யுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹோப்பாக ஒரு ஃப்ரெண்ட் ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய ஸ்டோரியும் சொல்ல வேணாம், 1 or 2 வேர்ட்ஸ் சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் நின்றாலே போதும். அவங்களுக்கான வேலையை அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள், அவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷப்படுவாங்க. இவங்க நம்மக்கிட்ட நம்ம இந்த ஒர்க்கை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, அதே மாதிரி நம்மளும் அதை வந்து அந்த வேலையை முடித்து பாசிட்டிவாக வந்திருக்கோம். ஸோ இவங்க தான் நமக்கான சோல்மேட், இவங்க தான் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒரு 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 விளையாட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பர்சன், அது நீங்கள் மெயிலாக இருக்கலாம் இல்லை ஃபீமேல். இப்போ ஃபீமேல் பார்க்கலாம் உங்கள் மெயில், அவருக்கு வந்து நீங்கள் நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்கவே கூடாது. ஒரு காம்படிஷனுக்கு போகிறேன் இல்லைன்னா ஒரு ப்ராக்டிஸுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, நல்லா நீங்கள் வந்து நல்லா ஹோப்பாக பண்ணுவீங்க அப்படி சொல்லிவிட்டு நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், நீ வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு. அவருக்கு வந்து ரொம்ப அந்த கேரிங்லாம் பண்ணாது, ஃப்ரீயாக விடுங்க. நீ வந்து கண்டிப்பாகப்பா நீ நல்லா பண்ணுவப்பா அப்படி சொல்லிவிட்டு அவரை வந்து சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்மைலிங்கோட அவருக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு க்ரீட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க. அவர் போயிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ரே பண்ணும் பொழுது அவங்களுக்கான அந்த சக்ஸஸ் அங்கே ரீச் பண்ண பிறகு அந்த மகிழ்ச்சியோடு இவங்ககிட்ட சொல்லிட்டு போகணும், இவங்க நம்ம ரொம்ப பாசிட்டிவாக நம்மக்கிட்ட பேசி அனுப்பிச்சாங்க, கண்டிப்பாக நீ வந்து பண்ணுவப்பா, கண்டிப்பாக நீ சக்ஸஸ் பண்ணுவ அப்படின்ட்டு அந்த வார்த்தை மட்டும் அவங்களுக்கு அப்போ அந்த மைண்டில் இருக்கும். ஸோ உங்ககிட்ட இணக்கமாக ஆகிறதுக்கு அதுதான் வழி. அதை விட்டுவிட்டு நீ போகும்போது நீ இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டோரியும் அவர்கிட்ட பேசக்கூடாது. அந்த மாதிரி சில கேரக்டர் இருப்பாங்க. இது வந்து சைக்காலஜிக்கல் இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. உங்கள் சோல்மேட்டாக கூட இருந்தாலும் அவங்களோட தாட் வேறவாக இருக்கும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட இருந்து வேறவாக இருக்கும். உங்ககிட்ட சில என்ன சொல்கிறதுனா ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க. ஹாய் மேம், நான் வந்து பிரியா. நான் வந்து உங்ககிட்ட இனிஷியேஷன் எடுத்துக்கிட்டது வந்து பிளாக் மேஜிக்காகவும் அண்டு ஜாப் அண்டு மேரேஜ் எல்லாத்துக்காகவும் வந்து நான் உங்ககிட்ட இனிஷியேஷன் எடுத்துட்டேன் மேம். நான் வந்து August 8 வந்து எடுத்துட்டேன். இப்போது
ஆல்மோஸ்ட் வந்து 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு மேம். நான் வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன் மேம். நான் வந்து இனிஷியேஷன் எடுத்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு தேஜஸ் மாதிரி, அந்த மாதிரி ஃபேஸே வந்து ஒரு பிரைட்டாக இருந்துச்சு மேம். ரொம்பவே தெளிவாக இருந்தது. அண்ட் வந்து எனக்கு அந்த பிளாக் மேஜிக்ஸ்னால வந்து மேபி வந்து சக்ரா பிளாக்கேஜஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மேம். எனக்கு அப்போ எனக்கு தெரியல. பட் உங்கள்கிட்ட உங்ககிட்ட நான் இனிஷியேஷன் எடுத்துட்டு ஹீலிங் பண்ண எனக்கு வந்து இந்த பிளாக்கேஜஸ் வந்து முக்கியமாக இந்த த்ராட் சக்ரால வந்து முழுங்கும் போதெல்லாம் பெயின் அதெல்லாம் வந்து எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு மேம். அது வந்து நான் அந்த ஹீலிங் எடுக்க அது ரொம்ப மைல்ட் ஆயிடுச்சு, ரொம்பவே மைல்ட் ஆயிடுச்சு மேம். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ஹீல் ஆகிடும்னு நம்புகிறேன் மேம். அண்டு ஃப்ளவர் தெரப்பியும் என்னை ஹீல் பண்ணுறதுக்கு நிறையாவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு மேம். அண்டு நீங்கள் சொல்லித்தந்த அந்த நைட்டு மெடிடேஷன் வந்து எனக்கு நிறைய டைம் வந்து இந்த ஹாரர் ட்ரீம்ஸ் மாதிரிலாம் நிறையா வந்து உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன் மேம். நீங்கள் எல்லாத்துக்குமே உடனே எனக்கு வந்து சொல்யூஷன் தருவீங்க. அண்டு வந்து நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸையும் கொடுப்பீங்க மேம். தேங்க்யூ ஃபார் தட் மேம். அண்டு அந்த நைட் மெடிடேஷன் நான் பண்ணுறப்போ என்னை சுற்றி நல்ல ஒரு குட் வைப்ரேஷன், ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னை சரவுண்ட் பண்ணுற மாதிரி, ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் மேம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அது பண்ணிட்டு தூங்குறதுனால நாட் ஓன்லி ஃப்ரம் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், நமக்கு நார்மலாக நமக்கு தேவையில்லாத பீப்புள்ஸோட தாட்ஸ் கூட அது கூட எனக்கு வந்து ட்ரீமில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது மேம். அண்ட் இது ஃப்ளவர் ஹீலிங்காக உங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணுற ஒரு டைமும் நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் தெரப்பியோட சேர்த்து நிறைய வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து கொடுப்பீங்க மேம். அப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு நான் நிறைய விஷயம் நான் யோசிச்சு வச்சுருப்பேன் மேம். பட் அந்த டைமில் நான் மறந்துடுவேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் இன்ட்யூஷனில் எனக்கு அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் வந்து சொல்வீங்க மேம். இது நான் நிறைய டைம் நடந்திருக்கு, உங்ககிட்ட நான் சொன்னதில்லை மேம். பட் எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு நான் நிறைய தடவை வந்து ஷாக் ஆகியிருக்கேன் மேம். பிஃபோர் நான் வந்து நிறையாவே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓவர்வெல்மிங் தாட்ஸ் இருக்கும். நமக்கு வந்து தெரியும் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். பட் அதை பண்ண மாட்டேன். அப்படியே நிறையா யோசிச்சுட்டே எனர்ஜிலாம் ட்ரைன் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து இருந்தேன் மேம். பட்டு இப்போ வந்து ஒரு அமைதியாக இருக்குது. என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு தெளிவாக தெரியுது மேம். ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு ஒரு நல்லா இருக்கு மேம். எனக்கு ப்ரெசண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே வந்து பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து காட் கிட்ட சரண்டர் பண்ணுற, குரு கிட்ட சரண்டர் பண்ணுற ஒரு ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கு மேம். கண்டிப்பாக நான் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண ஒரு பட்டர்ஃப்ளையாக நான் இருப்பேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். அவங்க போக்கில் அவங்க வாழணும்னு நினைப்பாங்க. அதுக்கு நீங்கள் அவங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இணக்கமாக ஆகிடுவாங்க. நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையுமே ஃப்ராங்காக பேசுவாங்க. இவங்ககிட்ட நம்ம எந்த சப்ஜெக்டை சொன்னாலும் நம்ம அந்த சப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு அந்த ஈர்ப்பு அவருக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் உனக்கு எல்லாமே பண்ணி வச்சிடுறேன் அப்படி சொல்லிவிட்டு ஷூ சாக்ஸ்லேருந்து அப்படி தொடச்சி எடுத்துன்னு வந்து கொடுத்து, இந்தாங்க போட்டுக்குங்க போங்க, ஒரு நல்ல கோட் எடுத்து நல்ல ட்ரெஸ் இந்தாங்க, இந்த ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் போடணும், இந்த கலரை தான் நீங்கள் போடணும், அப்படிலாம் நீங்கள் அதெல்லாம் செய்யவே கூடாது. அவருக்கு என்ன பிடிக்குதோ, அவர் என்ன ஷர்ட் போட்டு போகிறாரோ போங்க. ஆனால் போயிட்டு வர வேலை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க, நீங்கள் போங்க, நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? அங்கே தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. கொஞ்சம் ரிசர்வ் டைப் மாதிரி நீங்கள் ஒரு எதையும் ஓப்பன் மைண்டாக இருக்க மாட்டேறீங்க. உங்கள் நபர்கிட்டையும் தெளிவாக பேச மாட்டேங்கிறீங்க. அதனால் கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக இருங்க. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பாக தான் இருப்பாங்க. அந்த சோல் அப்படி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போதும். 10 எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சா தான் புரியும்லாம் கிடையாது. நல்ல என்னோடய பிள்ளைங்க கற்பூரம் மாதிரி இருப்பீங்க. அதனால் ஒரு எக்ஸாம்பிள் போதும் உங்களுக்கு. சில பேருக்கு வந்து நீங்கள் ஏன் நோ கான்டாக்ட் போச்சு இந்த சிச்சுவேஷன் அப்படின்னா,
இது வந்து உங்கள் நபர் வந்து உங்களை வந்து ஒரு அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு சோல், அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பார்ட்னர் அப்படின்னு நினைக்கல அவங்கள. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நோ கான்டாக்டில் போயிருக்கு. ஒரு சரியான ஒரு தேவையான அட்ராக்ஷன் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டுருக்கிறது வந்து கெமிஸ்ட்ரி எதுவும் ஒர்க் ஆகலை, அட்ராக்ஷன் இல்லை. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் போயிட்டுருக்கோம். உங்கள் நபர் உங்களை அதாவது நீ எனக்கு பொருத்தம் கிடையாது, நீ எனக்கு மேட்சே இல்லை, அப்படியே உங்களை என்னவோ ஒரு சர்வெண்ட், அவங்க ஒரு எம்பரர் மாதிரி இருந்துக்கிட்டு உங்களை ஒரு சர்வெண்ட் மாதிரி அப்படி எம்பரர்லாம் கூட இப்போ சர்வெண்ட்டாக இருந்தால் கூட மதிக்கிறாங்க, அது மேனஸ். ஆனால் சில ஆன்மாக்கள் இப்படி தான் பண்ணுது. உங்களுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா அவங்க பெரிய ஹைஃபைடாக இருக்க மாதிரியும் நீங்கள் ரொம்ப லோயர் கிரேடில் இருக்க மாதிரியும் உங்களுக்கு வந்து அவங்க அவங்க ரொம்ப அன்பானவங்க, நீங்கள் ரொம்ப கன்னிங் பர்சன், அப்படி தான் உங்கள் நபர் நினச்சிட்ருப்பாங்க. அதனால் இந்த பந்தம் வந்து உங்களுக்கு இது வந்து லைஃப் லாங் போகிறதும் சரியாக வராது. ஒரு சிலர் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் முடிச்சு விட்றது நல்லது. ஏன்னா அது அந்த மாதிரி இருக்குது. அவங்க உங்களை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, சரியா? அதனால் இதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், இதுக்காக வந்து நான் விஷுவலைஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அதனால தான் சொல்கிறேன், 10 நிமிஷம் வீடியோலாம் பார்த்துட்டு அவங்க இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண சொன்னாங்க, அப்படி மேனிஃபெஸ்ட், அந்த நபர் அந்த மாதிரி உங்களை ஒரு இது பண்ணி வச்சுருக்கும் போது இந்த மாதிரி கேரக்டர் கூடலாம் நீங்கள் மல்லு கட்டின்னு வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ வாழ்க்கையில் தெளிவான முடிவெடுங்க. இந்த மாதிரி முக்கியமான காலகட்டம். நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருந்துன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. இங்கே உங்களுக்கு ஆஸ்ட்ரோ படி எதையும் நான் பார்த்து தர மாட்டேன், ஓகேவா? உங்கள் கர்ம வினை, உங்களோட ஆழ்மன பதிவுகள், இதோட பேஸ்மெண்ட், அப்புறம் உங்களோட ரிப்பீட் ஃபெயிலியர்ஸ் இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணுவேன். இல்லைனா உங்களோட மூதாதையர் செஞ்ச விஷயங்கள் ஏதாவது அது பாதிப்பு இருக்கா, உங்கள் ஜாதகத்தில் பாதிப்பு இருந்தாலும் அதை சரி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், ஓகேவா? ஒரு காலகட்டம் நீங்கள் மேரேஜ்க்கோ இல்லைனா லவ்வர்ஸாக இருக்கீங்க, அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகணும், மேரேஜில் எடுத்துகிட்டு போகணுன்னா இப்போவே இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் தருமா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரணும். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வரணும். அவேர்னஸ் உங்களுக்கும் வரணும், உங்கள் லைஃப்லேயும் வரணும். மற்றவங்க யாருக்காவது உங்கள் சர்க்கிளில் அந்த மாதிரி அலையன்ஸ் தேடிட்டுருக்காங்க, இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனை இருக்குது, அதனால் இந்த ஒரு கிளாரிட்டியை வாங்கிக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் ஒரு 15 நிமிஷம் உங்கள் லைஃப்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 1/2 hour எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. இது மேட்ச் இல்லை, இது வந்து ஆஸ்ட்ராலஜி படி நீங்கள் ஜாதகத்தை தூக்கிட்டு போனீங்கன்னா ஆமாங்க இது மேட்சிங்கன்னுவாங்க. ஆனால் 2 பேருக்கும் அட்ராக்ஷனே இல்லை. இங்கே வந்து கரண்ட் ப்ரிடிக்ஷன் நான் எடுத்து பார்த்தேன்னா இந்த சோல், அதாவது நான் வந்து இந்த சோல் வச்சு தான் பார்ப்பேன். சோல் கனெக்ஷன் சரியில்லைன்னா நான் வந்து அக்ரி பண்ண மாட்டேன். இது உங்கள் தலைவிதி கர்மா படி வந்தது, அதனால் உங்கள் கர்ம வினை நீங்கள் இப்படி தான் இதில் வந்து கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேணுன்னா தலைவிதி மாறுற ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து நியர்பை இருக்குன்னா மட்டும்தான் டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படும். அப்படியும் எத்தனை செல்லங்கள் அதை தட்டி விட்டுட்டு நீங்கள் அடுத்த சேனல் பார்த்துக்கிட்டு வேறு எதையோ ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வருகிற பௌர்ணமி தினம் இந்த 2026 ஜனவரி 3ஆம் தேதி வருது. அன்னைக்கு நீங்கள் வந்து ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான டே. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு இதுலேயும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் மேஜிக்கோட பாதிப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து உங்களோட செய்கிற வேலையில் வந்து தொடர் ஃபெயிலியர் இருக்குது. இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டேயில் உங்களோட சக்தி நிலைகள், அதாவது 7 சக்ராஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சக்தி மையங்கள், அந்த சக்தி மையங்கள் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தடைகளை நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் இறைவன் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்கை அட்ராக்ட் பண்ண முடியும், சரியா? குருவோட அந்த ஒரு ஆசீர்வாதத்தோட அந்த இனிஷியேஷனோட நீங்கள் அந்த கிளாஸஸ் கற்றுக்கிட்டு பயனடைங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்த
மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண, அவங்களும் பலனடையட்டும். காட் bless you. குருச்சரணம். பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு சில ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி அடி வாங்கிட்டுருக்கு. நீங்கள் தேவையில்லாமல் அவங்க பின்னாடி ஏங்கிக்கிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுறது, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறது, நிறைய கோவில்களுக்கு போகிறது, இப்படியெல்லாம் செஞ்சுன்னு இருக்கீங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நபர் வந்து உங்களை பற்றி இப்போ நினைக்கிற ஸ்டேஜில் அவங்க இல்லை. அவங்களோட ஃபுல் ஃபுல் ஃபோக்கஸிங் எல்லாமே ஃபைனான்ஸ், ஜாப் இதில் தான் இருக்குது. அவங்களுக்கான ஒரு வேலையை பார்க்கணும், அவங்கள வந்து ஒரு ஸ்டெபிள் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு 2 பேருக்கும் நடுவுலேயே ஒரு ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் தான் போயிட்டு இருந்திருக்கு. கண்டிப்பாக லவ் லைஃப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனை. ஒரு சிலருக்கு, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லவ் லைஃப்லேயே இந்த பிரச்சனை பார்க்குறேன் நான். சரி, இப்போ நம்ம வந்து டேரோட் மூலமாக இந்த கார்டை பார்க்கணுன்னே சொல்கிறாங்க. இந்த கார்டில் வந்து சில பேர் வந்து ரீட்ரீட் அப்படின்னு, இட் இஸ் எ டைம் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. நீங்கள் இந்த உலகத்திலே இல்லாமல் இன்னொரு உலகத்தில் இருக்க மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இதை நீங்கள் கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. இது வந்து பாசிட்டிவாக எனக்கு தெரியல. ஓகேவா? ஏன் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் வேற ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்போடு நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க? இது சில பேருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். பட் இது எனக்கு அந்தளவுக்கு இதுவாக தெரியல. இருந்தாலும் நான் இதுக்கு ஒரு கார்டு எடுக்கிறேன், ஃபைனலாக எடுக்கிறேன் இந்த கார்டுக்கு மீனிங்கை. இதை இப்படி வச்சுருவோம். இந்த கார்டுக்கான மீனிங் சாமுவேல் ஏஞ்சல். எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். இது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? இது நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் அவங்க வந்து தனித்துவமாக இருக்காங்களா இந்த உலகத்தில்? ஒரு புனிதமான பந்தம். ஓகே. ஏ ஆக்சுவலி இது ஒருத்தருக்கு தான் இந்த இது வருது, அதனால் பார்க்குறேன். இப்போ இந்த நபரோட நீங்கள் இணக்கமாக இல்லை, நோ கான்டாக்டில் இருக்கிற நீங்கள், இதில் ஒரு தேர்ட் பார்ட்டியோட இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு தனி, இப்போ உங்கள் நபர் அந்த மாதிரி இருக்கலாம். உங்களை விட்டு பிரிஞ்சு ஒரு தனி உலகத்தில் அவருக்குன்னு ஒரு லைஃபு, அது வந்து சீக்ரெட்டாக கூட அவங்க மெயின்டைன் பண்ணலாம். மேபி எனக்கு அப்படி தான் எஸ் அப்படி தான் வருது. ஏன்னா உங்களுக்கான அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒரு எமோஷ்னல் லாக் உங்கள் மேலே அவருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு இது. ஓகேவா? அவர் கொஞ்சம் அடிக்ஷனில் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு தேர்ட் பார்ட்டி அவங்களுக்கு அடிக்ஷனில் இருக்கிற அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதனால் அவருக்கு வந்து ஒரு தனி உலகமாக அது இருக்கலாம். அதுதான் அவருக்கு அங்கே பிடிச்சிருக்கும். எஸ், இது வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு நபர் உங்களோட ஏஜில் கம்மியாக இருக்கலாமா, அவங்க பார்க்குறவங்க உங்களோட குடும்பத்தில் உங்களோட ஏஜில் கம்மியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம், ஆஃபர் பண்ணலாம். அவங்களுக்கு ட்ரக்ஸு இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் கொடுத்து அவங்கள உங்ககிட்ட இருந்து
ஒரு பிரிவினை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்கள ஒரு தனி உலகத்தில், மயக்கமான உலகம், அதில் கூட அவங்களுக்கு ஒரு பர்சன் கூட இருக்க மாதிரி. எஸ், உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. வேற ஒரு உலகத்துக்கு தான் அவங்க தயாராகிறாங்க. இது 1 இயரில் உங்களுக்கு அது என்ன யாருன்றது வெளிப்படும். ஓகேவா? அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகத்தில் வாழ உங்கள் நபர் தயாராக இருக்காங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க அந்த உலகம்தான் சரியான உலகம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்து பார்க்கணும். அதனால் நீங்கள் யாராவது இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பர்சனல் ரீடிங், ஒரு கன்சல்டேஷன் வாங்க. அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து இது திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கு எனக்கு என்னவோ இது நிறைய சான்சஸ் இல்லை. 1 இயர்க்குள்ளே இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். உங்கள் நபர் அவுட் ஆஃப் வேர்ல்டு அதை தான் சொல்கிறாங்க. இட் இஸ் டைம் டு டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. எஸ், சரியா? ஓகே செல்லங்களே, இப்போ நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது மனதில் கேள்விகள் இருந்தால் நிறுத்திக்கோங்க. இதில் 2 பைல் வைக்கிறேன் எஸ்ஆர் நோ கொஸ்டினில். பைல் நம்பர் 1, 2. ஓகேவா? இந்த 2ல் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் மனதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை நிறுத்திக்கோங்க, கேளுங்க. இப்போது நம்ம பார்ப்போமா? ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? பைல் சூஸ் பண்ணிட்டீங்களா? பைல் 1, பைல் 2. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர்? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக உங்களோட நபர் உங்ககிட்ட ஒரு நல்ல இணக்கமாக ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற மாதிரி உங்களோட கேள்வி இருக்கலாம். ஆமாண்ணா கமெண்ட்டில் பைல் 1 எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் பண்ணுங்கள் ஏஞ்சலுக்கு. ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு. இப்போது பைல் 2க்கு. பைல் 2க்கு என்ன ஆன்சர் கொடுக்குறார்? ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்கிறாரு. உங்கள் கேள்வி ஏன் என்னோடய ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, எனக்கு ஏன் தொடர் ஃபெயிலியர்ஸ் இருக்குது, விரக்தியான மனப்பான்மை இருக்குது, உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எனக்கு என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கலாம். டிவைன் உங்களுக்கு எவ்வளோ ஆறுதல் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் இதுலேருந்து வெளில வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் தான் அதெல்லாம் கவனிக்க மாட்டுறீங்க. டிப்ரெஷனில் உட்காந்துருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஹீல் ஆகுங்க. சரியா? கண்டிப்பாக சரியாகும். நீங்கள் டிவைனோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் நீங்கள் அதை கவனிக்க மாட்டுறீங்க. கவனிங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஹீல் ஆவீங்க நீங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பைல் 2க்கு சொன்ன விஷயம் உங்களுக்கு மேட்சாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கணும். கரெக்ட் மேடம், நான் நினச்ச விஷயம் அதுதான், நீங்கள் அந்த விஷயந்தான் எனக்கு நான் கேள்வியாக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு நான் சொல்வேன். இல்லைனா வெறும் எஸ் நோன்னு மட்டும் சொல்வேன். ஓகே, சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த ரீடிங் ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாரு. சில பேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள், சில பேருக்கு நபர் உங்கள் நபர் ஒரு தனி உலகத்தில் தனியாக இருக்கிற மாதிரி. ஓகேவா? இது கவலைப்படாதீங்க, சரியாகும். தலைவிதியை மாற்றணும்னு நினைக்கிறதுனால தான் டிவைன் பார்த்து உங்கள் கண்ணில் படுது. இதை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க, அந்த ரீடிங்கில் தெரிஞ்சுக்கோங்க. எது உங்களுக்கு இது உங்களுக்கான சோல் தானா, இல்லைனா இது கார்மிக்கா, இதை எப்படி சரி பண்ணிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவேன். இல்லைனா வேண்டான்றுவேன். எப்படி அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும், பரிகாரம்ங்கிறது ஒரு உங்களுக்குள்ளே தான் பரிகாரத்தை கொடுப்பேன். வெளியிலலாம் நீங்கள் தேட தேவையில்லை. புரியுதா? சரி, ஓகே செல்லங்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.